தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை இணைய வாயிலாக, குறிப்பாக நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய சிறுகதைகளை இப்பொழுது ஒவ்வொரு நாளும் இணையவழி வாயிலாக நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் நாம் பயணித்து வருகிறோம். இந்த மாபெரும் முன்னெடுப்பை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முதலில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் கு. அழகிரிசாமி அவருடைய சிறுகதைகளை முழுவதுமையாக நிறைவு செய்து தற்பொழுது பொதுவுடைமை சிந்தனையாளர் தமிழொலி என்கிற மாபெரும் மானுட படைப்பாளினுடைய சிறுகதைகளை நாம் ஒவ்வொரு நாளும் தொடங்கி இன்றைய தினம் 5ஆம் நாள் நிகழ்வில் கதை சொல்லி வாயிலாக அவரது கதையை நாம் கேட்க இருக்கிறோம். ஐயா, தமிழொலியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், எனக்கு பிடித்த செய்தியை பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 1947 இலக்கிய பேராசன் ஜீவா முன்னிலையில் நம்முடைய பொதுவுடைமை சிந்தனையாளர் தமிழொலி அவர்கள் பொதுவுடைமை இயக்கத்தில் இணைந்தார். 1947 தொடங்கி 9 ஆண்டுகள் பொதுவுடைமை இயக்கத்தில் உறுப்பினராகவும் கலை இலக்கிய தளத்தில் புரட்சி படைப்பாளராகவும் விளக்கியவர். 1953 பொதுவுடைமை இயக்கத்திலிருந்து வெளியேறிய பிறகு அவருடைய சிந்தனைகளில் எல்லாம் படைப்புகளில் மிகுந்த ஆர்வம் காட்டுபவராகவே அவர் பயணித்து வந்தார். தன்னுடைய படைப்புகள் முழுவதும் வறுமை சார்ந்த அடித்தட்டு மக்களினுடைய வாழ்வுகளை அடுத்த தலைமுறைக்கு பதியமிடுவதில் அவருடைய சிந்தனை முழுவதும் கவனமாகவே இருந்தது. அப்படிப்பட்ட சிறுகதை தான் இன்றைக்கு அடித்தட்டு மக்களுடைய வாழ்வுகளை பேசக்கூடிய குற்ற பரம்பரை என்கிற சிறுகதையை நம்முடைய உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய பேராசிரியர் முனைவர் மணிக்கோ பன்னீர்செல்வம் ஐயா வாயிலாக நாம் கேட்க இருக்கிறோம். முனைவர் மணிக்கோ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பாரதிதாசனுடைய இருக்கையினுடைய பொறுப்பாளராகவும் தமிழ் இலக்கியம் மற்றும் சுவடியியல் புலத்தில் பேராசிரியராகவும் பணி செய்வது மட்டுமல்லாமல் பாரதிதாசன் இயல், சுவடியியல், அலைக்குடியியல், தனித்தமிழ் இயக்கம் இதழில் போன்ற துறைகளில் கவனம் செலுத்தி இன்றைக்கு படைப்பிலக்கிய ஆய்வாளர்களுடைய மத்தியில் மகத்துவம் பெற்ற படைப்பாளியாக இருக்கக்கூடிய முனைவர் மணிக்கோ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இலக்கியத்தால் கு. அழகிரிசாமி ஐயாவுடைய மன்னிக்கவும் தமிழொலி அவருடைய படைப்பான குற்ற பரம்பரை என்கிற கதையை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அவையோடு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களோடு அழைக்கின்றோம். தோழமையே, வருக, கதை சொல்க. அனைவருக்கும் வணக்கம். ஐயா, கேக்குதுங்களா? நன்றாகவே கேட்கிறது. அனைவருக்கும் வணக்கம். கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் ஆகச்சிறந்த படைப்பாளியாக விளங்கிய கவிஞர் தமிழொலி குறித்து நாம் கடந்த ஆண்டுகளிலிருந்து ஒரு 4-5 ஆண்டுகளாக அவரை பற்றி பேசிக் கொண்டு வருகிறோம். மிக முக்கிய ஒரு கவிஞராக திகழ்ந்தவர். அவரை தொடர்ந்து நினைவு கூர்ந்து பேசி வருவது கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மிக முக்கிய செயல்பாடாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் அதனுடைய மிக முக்கிய தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் கருமுருகன் அவர்கள், தோழர் கணபதி இளங்கோ போன்றவர்கள்
மிக தீவிரமாக இது போன்ற நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழொலியினுடைய கதைகளை ஒவ்வொரு கதைகளாக சொல்லி வர வேண்டும் என்கிற அடிப்படையிலே தொடர்ந்து அந்த கதை சொல்லுகிற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நான் கதை சொல்லுகிற அல்லது கதை சொல்லியாக கதை சொல்லுகிற ஆற்றல் எனக்கு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சமூக வலைதளத்தில் இன்றைக்கு தீவிரமாக பவா செல்லதுரை போன்றவர்கள் கதை சொல்லி வருகிறார்கள். அவரை போன்று நான் ஒரு கதை சொல்லி அல்ல, ஆனால் குறைந்தபட்சம் அந்த கதையை சொல்ல நான் முயற்சிக்கிறேன். அது மட்டுமல்லாமல் அந்த கதையை ஒரு ஆய்வு நோக்கிலும் சொல்லலாம் என்று கருதுகிறேன். ஏனென்றால் நான் ஒரு ஆய்வாளன். அந்த அடிப்படையிலே அதனுடைய முதலில் அந்த கதை எந்த இதழில் வந்தது என்று சொன்னால் 21/8/49 முன்னணி என்கிற இதழில் தான் அந்த கதை வந்தது. பிறகு மிக நீண்ட காலத்திற்கு பிறகு 1989 உயிரோவியங்கள் என்கிற தொகுப்பில் அந்த கதை இடம்பெற்றது. இந்த கதையை பொறுத்தவரையில் இந்த கதையினுடைய தலைப்பு உங்களுக்கு எல்லாம் தெரியும், குற்றப்பரம்பரை அப்படின்னு அந்த தலைப்பு. தமிழொலி காலத்தில் பல்வேறு இலக்கிய ஆளுமைகள் செயல்பட்டிருக்கிறார்கள். காணாசு போன்றவர்கள், சீசு செல்லப்பா போன்றவர்கள்லாம் செயல்பட்டிருக்கிறாங்க. அவர்களெல்லாம் ஒரு பார்ப்பனிய கண்ணோட்டத்தோடு பார்ப்பனிய சட்டகத்திற்குள் நவீனம் என்கிற அடிப்படையிலே அவங்க எல்லாம் செயல்பட்ட காலத்தில் தமிழொலி மிக கடுமையாக அவர்கள் எல்லாம் விமர்சித்திருக்கிறார். தமிழொலி வாழ்நாள் முழுக்க பாட்டாளிகளை அடிப்படையாக கொண்டு, பாட்டாளிகளுக்கு அரசியலை அடிப்படையாக கொண்டு, அது மட்டுமல்லாமல் அவர் அடிப்படையில் ஒரு புலவர் கல்வி கற்றவர் என்கிற அடிப்படையில் ஒரு தமிழ் மரபையும் முன்னெடுத்திருக்கிறார். குறிப்பாக ஒரு அவைதிகத்தின் பக்கத்தில் அவைதிக கண்ணோட்டத்தோடு அந்த மரபு அவரால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம சொல்லலாம் அவரை பற்றி தீவிரமாக. மிக முக்கியமான ஒரு கவிஞர், மிக முக்கியமான ஒரு படைப்பாளி, ஒரு அகச்சிறந்த ஒரு ஆளுமையாளர். இந்த கதையை பொறுத்தவரையில் சீசு செல்லப்பா போன்றவர்கள் அவர் காலத்தில் குற்றப்பரம்பரை என்ற ஒரு கதையை சீசு செல்லப்பாவும் எழுதியிருக்கிறார். ஆனால் சீசு செல்லப்பா போன்றவர்கள் கள்ளர், மறவர் என்று சொல்லக்கூடிய சமூகங்களை அடிப்படையாக கொண்டு அவர் தன் காலத்தில் குற்றப்பரம்பரை என்ற ஒரு கதையை அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் தமிழொலி போன்றவர்கள் சமூகத்தின் மிக முக்கியமான ஒரு சங்க காலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு இலக்கிய மரபில் வரக்கூடிய மிக நீண்ட காலம் இலக்கிய மரபில் வரப்பட்டிருக்கிற குறவர் குறித்து, அவர்களுடைய சிக்கல் குறித்து அதை உள்ளடக்கி குற்றப்பரம்பரை என்ற ஒரு கதையை அவர் எழுதியிருக்கிறார். சீசு செல்லப்பா சிறுகதையிலிருந்து வேறுபட்டு ஒரு இடதுசாரி சிந்தனையை மிக காத்திரமாக, மிக தீவிரமாக முன்னெடுத்த தமிழொலி குறவர் மக்களை பற்றி சிந்தித்து, அவர்கள் எப்படி குற்றப்பரம்பரை சட்டத்தில் பாதிக்கப்பட்டு, அந்த பாதிக்கப்பட்ட அந்த அக்காலத்து அந்த கொடுமையை, குறவர் மீது நிகழ்த்தின கொடுமையை, சித்திரவதையை அவர் ஒரு புனைகதையாக்கினார். ரொம்ப ஒரு வர்க்க அடிப்படையில, ஒரு வர்க்க கண்ணோட்டத்துல ஒரு கிளியர் கட் என்று சொல்வார்களே, ஒரு கராரான அந்த சட்டகத்திற்குள் அவர் இந்த கதைகளை எழுதியிருப்பார். பொதுவா நான் ஒரு சிறிய குற்றப்பரம்பரை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை முதல்ல சொல்லிவிட்டு நாம் இந்த கதையினுடைய பின்னணியை புரிந்து கொள்ளலாம். 1911 தான் இந்த குற்றப்பரம்பரை சட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டது. பிறகு ஒவ்வொரு காலத்திலும் அந்த சட்டத்தை எல்லாம் மீண்டும் மீண்டும் திருத்தி அதை வடிவமைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்திய விடுதலைக்கு பிறகு குற்றப்பரம்பரை சட்டத்தை மிக தீவிரமாக கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்த பல தோழர்களும், பசுமன்னார் போன்றவர்களும், இன்னும் பிற போராளிகளும் போராடி பெரும்பாடுபட்டு இந்த சட்டத்தை அவர்கள்
இந்திய விடுதலைக்கு பிறகு விலக்கி கொள்ளுகிற அளவிற்கு அவர்கள் போராடி இருக்கிறார். ஆனால் இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நாம சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஆங்கிலேயர் காலத்தில் குற்றப்பரம்பரையினர் என்று முத்திரை குத்தி கள்ளர், மறவர், ஒட்டர், வளையர் இப்படி உள்ளிட்ட பல 100 சாதிகள், பல 10 சாதிகளை அப்படி ஒடுக்கி வச்சிருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்திய விடுதலைக்கு பிறகு சட்டம் விலக்கி கொள்ளப்பட்டாலும் கூட கள்ளர், மறவர் போன்றவர்கள் மீதான ஒடுக்குமுறை முடிவுக்கு வந்த போதும் கூட இருளர், குறவர், ஒட்டர் போன்ற சமூகங்கள் மீதான அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தினுடைய பார்வை, அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தினுடைய நீட்சியாக இன்றைக்கும் காவல்துறையால் இழிவுபடுத்தப்பட்டு ஊடகங்களிலும் அவர்களை பற்றிய ஒரு பிரச்சாரம் என்பது தொடர்ந்து நடைபெறதான் செய்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அண்மையில ஜெய்பீம் போன்ற படங்கள் எல்லாம் கூட அது கவனப்படுத்தியது. அதை ஒட்டி நீதிமன்ற தீர்ப்புகள் கூட இன்றைக்கு வந்திருக்கிறது. நீதிமன்றத்தில் கூட அவர்களுக்கு உரிய அந்த இழப்பீட்டு தொகை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கும் அது தொடர்ந்து பேசப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த குற்றமற்ற குறவர் சமூகம், இருளர் சமூகம், ஒட்டர் சமூகத்தின் மீது இன்றைக்கும் பொய் வழக்கு போடுவது, அவர்களை கைது செய்வது, சித்திரவதை செய்வது, பெண்களை வன்புணர்ச்சி செய்வது போன்ற கொடூரங்கள் சாதியின் பெயரால், நீ இந்த சாதியில பிறந்தாலே நீ குற்றப்பரம்பரை குற்றவாளி என்கிற அடிப்படையில எங்கேயாவது ஒரு இடத்தில் திருட்டு நடைபெற்று விட்டால், இன்றைக்கும் அப்படி ஒரு குற்றம் நிகழ்ந்தால் இந்த மக்கள் எங்கள் கொத்து கொத்தாக வாழுகிறார்களோ அங்கெல்லாம் போய் அவர்களை கைது செய்வது, அவர்களை பற்றிய விளம்பரங்களை செய்தித்தாள்களிலே கொடுப்பது, இதெல்லாம் இன்றைக்கும் நடக்குது. இன்னைக்கும் கிரிமினல் சொசைட்டி ஆக அவர்களை நடத்துகிற ஒரு செயல்பாடு இன்றைக்கும் நடக்கிறது. ஆனால் இவர்களை பற்றி எழுதுகிறார்களா என்று சொன்னால் 1-2 படைப்புகள் தொடர்ந்து இவர்களை பற்றி எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த குற்றப்பரம்பரை குறித்து தமிழ் சூழலில் சில கட்டுரைகள் வெளிவந்திருக்கிறது. திலீப் டிசோசாவினுடைய குற்றமுத்திரை 2008 வெளிவந்திருக்கிறது. அது முழுக்க வட இந்திய பழங்குடிகளை பற்றியான தொகுப்பு. தமிழ் சூழலில் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தோழர், ஏவிடிசியிலே இருக்கிற தோழர் நம்ம ராதாகிருஷ்ணன் அவர்கள் துரத்தப்படும் மனிதர்கள் என்ற ஒரு நூலை செய்திருக்கிறார். பிறகு நான் மணிக்கோ பன்னீர்செல்வம் குறவர் பழங்குடிகள் இனவரவியல் ஆய்வு என்ற ஒரு நூலை நான் கொண்டு வந்திருக்கிறேன். முகில் நிலவன் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் தொகுத்த குற்றப்பரம்பரை அரசியல் பெருங்காமணல் உரை முன்வைத்து என்ற ஒரு நூல் வெளிவந்திருக்கிறது. அது கள்ளர், மறவர் மக்களை மையப்படுத்தி செய்யப்பட்ட ஒரு ஆய்வாகும். ஆனால் இலக்கிய பதிவுகள் என்ற அடிப்படையில தமிழ் எழுத்துக்களத்துக்குள் வேலராமமூர்த்தியோட கூட்டாஞ்சோறு என்கிற புதினம், சு வெங்கடேசனுடைய காவல் கோட்டம் என்ற பதிவுகள்லாம் வெளிவந்திருக்கிறது. ஆனால் இந்த குறவர்கள், இருளர்கள், ஒட்டர்கள் என்று சொல்லக்கூடிய விளிம்பில் நிறுத்தப்பட்ட இந்த அலைகுடிகளை பற்றியான இலக்கிய பதிவுகளை நாம் தொகுத்து பார்த்தால், நான் தொகுத்த வரையில ஒரு 25-30 குறு கதைகள், நவீன கதைகள் வெளிவந்திருக்கிறதை தவிர இவர்களை பற்றியான காத்திரமான தொடர் முயற்சி, இலக்கிய முயற்சி என்பது மிக மிக அரிதாகத்தான் காணப்படுகிறது. ஏன் இப்படி குற்றப்பரம்பரை, ஒரு குற்றவாளி, குற்றச்சமூகம் என்று சொல்லுகிற மக்கள் மீதான ஒரு கவனப்படுத்துதல், இலக்கிய கவனப்படுத்துதல் என்பது குறைந்து கொண்டிருப்பதற்கு நாம் பல காரணங்களை சொல்ல முடியும். அதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அதற்கு பல கருதுகோள்களை நாம் முன்வைக்கலாம். ஆனாலும் கூட இன்றைக்கு இதற்கெல்லாம் முன்னோடியாக இப்படியான குற்றப்பரம்பரை மக்களை பற்றி எழுதக்கூடிய இலக்கிய பதிவுகளை எழுதி கொண்டிருக்கிற இலக்கிய பதிவுகளுக்கு முன்னோடியாக நாம் பார்க்கிற போது, சீசு சல்லப்பா போன்றவர்கள் கள்ளர், மறவர் இவர்களை பற்றி எழுதி கொண்டிருந்த காலத்தில் கவிஞர் தமிழொலி இருளர், குறவர், ஒட்டர் என்ற வகையிலே குறவர் என்கிற ஒரு சமூகத்தை அவர்கள் குற்றப்பரம்பரை சட்டத்தால் எப்படி ஒடுக்கப்பட்டு, இந்திய விடுதலைக்கு பிறகும் அவர்கள் மிக தீவிரமாக எப்படி காவல்துறையால் ஒடுக்கப்படுகிறார்கள், ஒரு காலனிய பார்ப்பனிய கண்ணோட்டத்தின் அடிப்படையிலே எப்படி ஒடுக்கப்படுகிறார்கள் என்ற அடிப்படையிலே அவர் குற்றப்பரம்பரை என்ற ஒரு கதையை இடதுசாரி நோக்கில் ஒரு வர்க்க சட்டகத்தில் அவர் படைத்திருப்பார். அது முன்னணி ஏட்டிலே 21/8/49 வெளிவந்து பின்னாலே அது உயிரோவியங்கள் என்கிற தொகுப்பின் வழியாக 89 அது வந்திருக்கிறது.
அது ரொம்ப அந்த அந்த கதை மிக மிக உயிரோட்டமான ஒரு கதை. அது வெறும் புனைவல்ல. அன்றைக்கு இருந்த அரசியல், சமூக, பொருளாதார கண்ணோட்டத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் வாழ்க்கையிலே படுகிற துன்பங்களை அவர் அப்படியே ஒரு ஒரு இயக்கவாத தன்மையில் ஒரு ஒரு சிறுகதையை ஒரு புனைகதையை அவர் புனைந்திருப்பார். அது வெறும் கற்பனையான ஆக்கம் அல்ல. அது ரொம்ப வர்க்க கண்ணோட்டத்தில் அவ்வளவு நுட்பமாக அவர் அந்த கதையை செய்திருப்பார். இந்த கதையை நீங்க அந்த கதை தொடங்குகிறது. அதுல குப்பன் என்கிற ஒரு பாத்திரம், அவனுடைய தகப்பன் பெரிய குப்பன், அவருடைய பாட்டனார், இதெல்லாம் அந்த பாத்திரங்களாக வருகிறது. இந்த குப்பன் பேசுவது போலதான் அந்த பாத்திரம் இருக்கிறது. குப்பன் அவன் அந்த காவல் நிலையத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல அவனை படுக்க வைத்திருக்கிறார்கள். அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த வானம் முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த இருளுக்கு மத்தியிலே நீர் நிறைந்த விழிகளை போல நட்சத்திரங்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த வானத்தை பார்க்கிறாரு. அது அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நீர் நிறைந்த கண்கலங்கிய கண்களோடு அது இருக்கிறது. நட்சத்திரங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறதுங்கிறார். ஏன்னா இவனுடைய வாழ்க்கையா தானே. அப்படி சிதறி கிடந்த அந்த நட்சத்திரங்கள், அந்த சோக இதயத்தின் முத்திரைகளாக இருக்கிற அந்த நட்சத்திரங்கள், அதை பார்க்கிற போது அந்த எப்படி வானத்திலெல்லாம் சிதறி கிடைக்கிறதோ அந்த நட்சத்திரங்களை போல இந்த குப்பனுடைய வாழ்க்கை சம்பவங்கள் அப்படி இருக்கு. நட்சத்திரங்களை போல அழுது கொண்டிருக்கிற நட்சத்திரங்களை போல, வானத்திலே சிதறி கிடக்கிற நட்சத்திரங்களை போல குப்பனுடைய வாழ்க்கை இருக்கிறது. குப்பனுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, பரம்பரையாக இந்த குறவர் குலம், அதை அவர் சொல்றார், தமிழொலி சொல்றார், அவர்கள் குலம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பங்கள் அவனுடைய நினைவுக்கு வருகிறது. காவல் நிலையத்திலிருந்து அவர் வானத்தை பார்க்கிறான். அந்த நட்சத்திரங்களை எல்லாம் பார்க்கிற போது, அது கண்கலங்கி அழுகிற நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது, அது மனிதனுக்கு முன்னாடி இருந்தே நட்சத்திரங்கள் இருக்கிறது அல்லவா, அது போல ஒரு பரம்பரையாக அந்த காலம் தொட்டு இந்த குறவர் குலம் மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த குப்பன் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவன் தமிழொலி சொல்றார். தாழ்த்தப்பட்ட வகுப்பு, எஸ்சி கம்யூனிட்டி, எஸ். ஆனால் குறவர்கள் தாழ்த்தப்பட்டோர், மலையின மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் பிரிச்சு 24 பிரிவா வச்சிருக்கிறாங்க. தமிழொலியினுடைய கவனத்தில் வந்தது அவர்களுடைய தலித், ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் என்கிற ஒரு வகைப்பாட்டிலே அவர் பார்க்கிறார். ஆனால் ஒன்றை சொல்றார் இந்த கதையில ரொம்ப நுட்பமா. என்னன்னா, குப்பன் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவன். அவனுடைய அப்பா பெரிய குப்பன், அவன் எப்பயுமே குடிச்சிட்டு தெருவுல மரியாதை இல்லாம நடந்துக்குவான். அதனால ஏன்னா அவனுக்கு ஒரு ஒரு கர்வம் என்னன்னா, இந்த ஊர் மனுஷங்கள்லாம் நான் மதிக்கணுமா, அவன் எவ்வளவுதான் பெரிய பணக்காரனா பணம் படைத்தவனாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு அழிச்சாட்டியத்தோட, ஒரு அலட்சியத்தோட அவன் தண்ணியை போட்டுட்டு சாராயத்தை குடித்து விட்டு தெருவுல மரியாதை இல்லாம நடக்கிறான். எங்களெல்லாம் மதிக்க மாட்டான். அதனாலேயே அந்த பணபலம் படைத்த அந்த ஊர் பெரியவர்கள் அவன் மீது தொடர்ந்து குற்றம் சுமத்துறாங்க. அவர் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்தவனாக இருந்தாலும் பணபலம் படைத்த அந்த பெரியவர்களை அவன் மதிப்பதில்லை. அவன் சாராயத்தை குடிச்சிட்டு கண்ணாமண்ணான்னு அவங்கள ஏசுறான். அந்த கோபம், ஒரு குறவன் தண்ணியை போட்டு பணபலம் படைத்த எங்களை மதிக்காமல் இப்படி செய்கிறானே அப்படின்னு தொடர்ந்து அந்த குறவன் மீது குற்றம் சாட்டுகிறார்னு தமிழொலி அந்த கதையை சொல்றார். இரண்டாவது, இந்த சமூகம், இந்த குறவர் சமூகம் அன்றைக்கு பிரிட்டிஷ்காரன் ஆண்டு கொண்டிருந்த சூரிய அஸ்தமனம் ஆகாத காலம் இது. வெள்ளைக்காரனுடைய சட்டம். ஆனால் வெள்ளைக்காரனுடைய சட்டம் இருந்தாலும் சூரிய அஸ்தமனமே, சூரியனே இவர்களை கேட்டுதான் எழும் வீழும் என்கிற அந்த பிரிட்டிஷ்காரன் ஆண்டு கொண்டிருந்த ஏகாதிபத்திய காலத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரியா சட்டம் இருந்துச்சு. பணக்கார கருப்பனுக்கு ஒரே மாதிரி, ஏழை கருப்பனுக்கு ஒரே மாதிரி, ஒரு மாதிரியாக இருந்தது. 2 பேருக்கும் 2 விதமான சட்டம் இருந்தது. ஆனால் கருப்பா இருந்தால் என்ன, வெளுப்பா இருந்தால் என்ன, எவன் பணக்காரனோ அவன் தோளுக்கு தான் அன்றைக்கு மதிப்பும் மரியாதையும் ஜாஸ்தியாக இருந்தது. இந்த குற்றப்பரம்பரை கதையை அவர் இந்த ஏழை பணக்காரன் எப்படி ஏழை பணக்காரங்கிற அடிப்படையில ஒரு சட்டம் அமைந்திருக்கிறதுங்கிற கூர்மையான கதையை நாம் அப்படி ஒரு புனைவாக எடுத்துக்கொண்டு போக முடியாது. கதைக்குள்ளே மிக நுட்பமான களம் இருக்கிறது.
அப்படி ஒரு பிரிட்டிஷ்காரனுடைய பாகுபாடுபடுத்தப்பட்ட ஏழை பணக்காரன், கருப்பு தோல், சின்ன வெளுத்த தோலுங்கிற மதிப்பு மரியாதை இருந்து கொண்டிருந்த காலத்துலதான் அந்த காலத்தில் எல்லாரும் இலக்காரமா பாக்குறான். குறவன் வந்து ஒரு கருப்பு தோலுக்கு சொந்தக்காரன் தானே, ஒரு ஏழை தானே, அவனுக்கு ஒரு மாதிரி தானே சட்டம் இருக்கும், பணக்காரங்களுக்கு ஒரு மாதிரி சட்டம் இருக்கும் இல்லையா? அப்ப இந்த குறவன் என்றால் நாய்க்கும் பேய்க்கும் கூட இலக்காரம் என்கிறார்கள். பணக்கார நாய்க்கும் வெள்ளை நாய்க்கும் இலக்காரம் மட்டுமா, எகத்தாளமும் கூடதான் அப்படின்லாம் வந்து தமிழொலி சொல்லிட்டு வர்றாரு. அப்படி சொல்லிக் கொண்டு வரும்போது அந்த கதை மிக நுட்பமாக நீண்டு கொண்டு அது போகுது. என்ன போகுதுன்னா, இந்த குற்றப்பரம்பரை சட்டம் எப்படி வந்தது என்று அவர் கதையில அடுத்து சொல்லிக்கொண்டே அவர் வந்து போகிறார். இந்த குறவர்கள் சுயமரியாதையோடு அந்த தெருவுல வந்து ஆடி பாடி அட்டகாசம் செய்ய முடியுமா, சந்தோஷமாக இருக்க முடியுமா? அப்படி பண்ண முடியாது. எந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவனும் ஒரு பொது தெருவில், பொது வீதியில் சுதந்திரமாக அவனால எதுவும் செயல்பட முடியாது இல்லையா? அதெல்லாம் அடுத்தடுத்து இந்த கதையில விளக்கிட்டு போறாங்க. ஜரிகை தலைப்பாகையின் நிழல் பவனி வரும், பெரிய பணக்காரங்க வர முடியும், அழுக்கு பிடித்த குறவனின் நிழல் ஆடி ஓடி அட்டகாசம் செய்வதா? அதை ஒடுக்க வேண்டும் என்று பரமார்த்திகம் பணக்காரர்களின் விண்ணப்பத்தை வெள்ளை சர்க்கார் ஏற்றுக்கொண்டு குற்றப்பரம்பரை சட்டத்தை கொண்டு வருகிறார். குறவனை ஒடுக்குவதற்காகத்தான், ஏழை குறவனை ஒடுக்குவதற்காகத்தான், அந்த கருப்பு தோலை ஒடுக்குவதற்காகத்தான் பணக்காரர்கள் வழியாக வெள்ளை சர்க்கார் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை கொண்டு வந்து. இந்த கதையை படிச்சோம்னா ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு 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 வரலாற்று, அன்றைக்கு இருந்த வரலாற்று வழியிலான ஒரு செய்தியை அவர் சொல்லிக்கிட்டே போவார். எப்படி சட்டம் எப்படி அமைகிறது, எப்படி பாகுபாடு இருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு போறாரு. அப்புறம் இப்படி காவல் நிலையத்துல குப்பன் இருந்து கொண்டு இப்படி நினைவு கூறுவதை போல் அந்த கதை நகர்ந்து கொண்டே போகிறது. அப்ப தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பெரிய குப்பனை பற்றி அவர் வந்து நினைப்பது போல அந்த கதை இப்போது என்னன்னா, இந்த பெரிய குப்பன் குடித்து விட்டு அட்டகாசம் செய்கிறான். பெரிய குப்பனின் முப்பாட்டன் ஒரு கோழி குஞ்சை பிடிச்சிட்டான், திருடிட்டான். அப்ப அவர் சொல்றாரு, எங்க அந்த அந்த முப்பாட்டன் இருக்கான் இல்லையா, பெரிய குப்பன், அதாவது அந்த குப்பனுடைய தாத்தா, அந்த முப்பாட்டன், இந்த முப்பாட்டன் இருக்கான் இல்லையா, அதாவது பெரிய குப்பனுடைய அப்பன், அந்த முப்பாட்டன் ஒரு கோழி குஞ்சு அதை பிடிச்சிட்டானா, அதை திருடிட்டானா. இதுக்காக அந்த அந்த குளத்தையே, இந்த கோழி குஞ்சை திருடியதுக்காகவே அந்த குளத்தையே அவர்களின் பரம்பரையே குற்ற பரம்பரைன்னு தீர்மானிக்கும். அப்ப ஒரு கோழி குஞ்சை திருடுவது என்கிற ஒரு பழக்க அந்த அதை வைத்துக்கொண்டு இவர்கள் பரம்பரையாக திருடுவார்கள்னு சொல்றான். ஏன் நம்ம நாட்டுல அம்பானி அதானி எல்லாம் பரம்பரையா திருடு இல்லையா, அவெல்லாம் திருட்டு சமூகம் இல்லையா, திருடினாலே குறவன்னா அப்ப அம்பானி அதானி எல்லாம் பெரிய குறவன்னு சொல்லிடலாமா? அதெல்லாம் நமக்கு தோணுது. அப்படி அவரு அந்த 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 கோழி குஞ்சு திருடப்பட்டதற்காக எப்படி அவன் குற்றப்பரம்பரையாக கருதப்படுகிறான்னு அடுத்து அந்த கதை நகர்ந்து கொண்டே போகிறது. அப்ப இந்த பணக்காரர்கள் மிக முக்கியமானவர்கள், அவர்கள் தான் நிர்பந்தம் கொடுத்து இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை, ஏழை சமூகத்தை வந்து ஒடுக்கிக்கிட்டே வர்றாங்க அப்படின்னு அந்த கதை அடுத்தடுத்து போய்கொண்டே வருகிறது. இப்படி காவல் நிலையத்திலே படுத்துக்கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த குப்பன் பெருமூச்சு விடுகிறான். அப்போ ஊதக்காத்து அடிக்கிறது. அந்த ஊதக்காத்து எப்படி அடிக்குதான், போலீஸ் செய்கிற அட்டகாசத்தை போல அந்த காற்று வந்து அடிக்குது. அந்த காற்று அவனுடைய உடலை பற்றி கடிக்கிறது. அவன் என்ன பண்றான்னா, அந்த கந்தல் துணியை இழுத்து ரப்பர் மாதிரி இழுத்து உடலை மூட முயற்சி செய்கிறான். அது புசு புசு வென்று கிழிந்தது. கால்களை மடித்து கொண்டு ஒரு மூட்டையை போல அவன் குறுகி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல படுக்கும். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன மரியாதை இருக்கும், நமக்கு என்ன வாயில் தலகாணிமா கொடுத்து படுக்க வைப்பான். நம்மளை குற்றவாளிகளை போலதான் நடத்துவார்கள், மிக மோசமாக நடத்துவார்கள். இப்ப கால்களை மடக்கி கொண்டு ஒரு மூட்டையை போல அவன் வந்து படுத்திருக்கிறான், தூக்கம் வரவில்லை.
இருளின் பரப்பு கடலை போல விரிந்து கிடக்கிறது. சுவர் கோழிகள் நச்சரித்துக் கொண்டே இருக்கின்றன. தூக்கத்தில் கூட அதிகாரத்தை மறைக்காத போலீஸ்காரன் கனவில் யாரையோ அதட்டிக்கிட்டு இருக்கான். அப்படி போது கதை. அரைகுறை ஆங்கிலத்தில் ஏதோ கொச்சையாக திட்டுகிறான். ஒரு போலீஸ்காரன் எப்படி தூங்கிட்டு இருக்கான், அந்த தூக்கத்திலும் எப்படி அவன் அதிகாரத்தோடு இருக்கிறான் அப்படின்னு அடுத்தடுத்து அந்த கதை நகர்ந்து கொண்டு போகிறது. இப்ப இந்த காட்சியை பார்த்து விட்டு குப்பனுக்கு தூக்கி வாரி போடுகிறது. அந்த போலீஸ்காரன் தூக்கத்தில் உணர்வது ஏதோ தன்னை விசாரணை நடத்த கூப்பிடுவதை போல அவன் பயந்து விட்டான்னு அந்த கதையை கொண்டுட்டு போற. எவ்வளவு நுட்பமாக அந்த காவல் நிலைய காட்சியை தமிழொலி அவர் பதிவு செய்யறார். ரொம்ப நுட்பமா பதிவு செய்யறார். அவர் ஒரு குறவனாகவே இருந்து, தமிழொலி ஒரு ஒடுக்கப்பட்ட குறவனாகவே இருந்து அதை பதிவு செய்யறார். அப்புறம் அது குரட்டை ஒளிதான் அப்படின்னு அவர் அவர் பொய்ப்பித்து விட்டார். அது ஒரு குரட்டை ஒளிதான்னு தெரிஞ்சிருந்தது. ஆனால் நாள் முழுதும் ஆத்மாவை குற்றம் செய்வதிலேயே ஈடுபடுத்தும்படி நிர்பந்திக்கும்படி போலீஸ்காரன் தான் அந்த பழைய குற்றப்பரம்பரை சட்டத்தினுடைய அதிகாரி. போலீஸ்காரங்கன்னா அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தினுடைய அதிகாரிகளாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இந்த பழங்குடி ஆத்மாவை நிர்பந்தித்து அந்த பழைய குற்றப்பரம்பரை சட்டத்தின் அதிகாரியாக நடந்து கொண்டே இருக்கிறார்கள்னு போடுறாரு. எப்படி நுட்பமா எழுதுறாரு பாருங்க. அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை உள்வாங்கி உணர்ந்து அதில் பாதிக்கப்பட்ட அந்த குற்றவாளி சமூகமாகவே தன்னை எண்ணிக்கொண்டு அவர் எழுதுகிறார் என்றால் அவர் மிக மிக முக்கியமான ஒரு வரலாற்றுக்கு ஒரு குற்றப்பரம்பரை வரலாற்றை அவருடைய தரவுகள் மிக முக்கியமான தரவுகளாக இருக்கு. சரி, அப்புறம் அவர் படுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் கேட்கிறாரு, நான் ஏன் இங்க படுத்திருக்கேன்னு அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. நான் ஒரு குற்றமும் செய்யலையே அப்படின்னு வாதாடுறாரு. ஆனால் குறவனை விட்டால் பொய் கேஸ் போடுறதுக்கு யார் இருக்கா? அவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் எவன் தாலியாவது அறுத்தாவது நிறைய கேஸ் பிடிக்க வேண்டும் அப்படின்னு சர்க்கார் உத்தரவு போடுதுங்கிறார். அப்படித்தானே போடுறாங்க. இப்ப போக்குவரத்து காவலர்கள் ஒரு மாசத்துக்கு இவ்வளவு கேஸ் காட்டணும்னு எவனையோ ஒருத்தனை பிடிச்சி வேகமா வந்தான், அவன் அது இல்லை, இந்த ஆவணம் இல்லைன்னு வழக்கு போடுறது இல்லையா? அந்த மாதிரி கணக்கு காமிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது அவர்கள் இப்படி ஒரு உத்தரவை போடுகிறார்கள். அடுத்து சொல்றாரு, அன்றைக்கு குற்றப்பரம்பரை சட்டத்தில் நடந்த பல்வேறு விஷயங்களை, புறவர் மக்கள் மீது இருந்த பல்வேறு விஷயங்களை அவர் பதிவு செஞ்சு கேட்கிறார். அவர் சொல்றாரு, மனிதன் குற்றம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் முதலாளிகளின் சட்டங்கள் அவர்களை பார்த்து குற்றம் செய் அப்படின்னு நிர்பந்திக்கிறான். அப்படி குற்றம் செய்ததாக நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பயமுறுத்துதான் அந்த சட்டம். அதாவது அன்றைக்கு 3 சீட்டுன்னு ஒரு ஆட்ட வகை இருந்தது. 3 சீட்டு ஆடியதை ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு போலீஸ்காரன் மிரட்டிதான். அப்படி மிரட்டி அவருடைய பாட்டனையே கொன்று விட்டார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. செய்யாத குற்றத்திற்காக தொடர்ந்து அவருடைய பாட்டனையே அடித்து கொன்று விட்டார்கள் அப்படின்னு பேசுறது கேக்குதா? அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பெட்டிக்குள் அடைக்கப்பட்ட பாம்பை போல அந்த குப்பன் பெருமிச்சு விட்டான். கேக்குதா? கேக்குது தோழர், கேக்குது, நல்லா கேக்குது. கேக்குதா? நல்லா கேக்குது தோழர், நல்லா கேக்குது. கேக்குதா? கேக்குது. பெட்டிக்குள் அடைப்பட்ட பாம்பை போல அந்த குப்பன் பெருமிச்சு விட்டான்னு சொல்றாங்க. அப்புறம் இப்படி அவர் ஒவ்வொன்றையும் நினைவு கூர்ந்து கொண்டே போகிறார். அப்பொழுது வானம் இருட்டுகிறது. வானம் கண்ணம் கரையென கருத்து விட்டது. அந்த வானம் மேற்கே வெகு தூரத்தில் மழை பெய்வது போல இருக்கிறது. அதை பற்றி அவர் விளக்குகிறார். சட்டங்களால் அடைக்கப்பட்ட மக்களின் கர்ஜனையை போல வானில் இடி இடித்தது.
வெடித்து கொண்டு கிளம்பும் உணர்ச்சியை போல் மின்னல் கோடுகள் அப்படியும் இப்படியுமாக பாய்ந்து எழுந்தன அப்படின்னு சொல்றாரு. அப்படி மழை பெய்து கொண்டிருக்கிற போது குப்பன் அவனுடைய நினைவு கடந்த காலத்தை நோக்கி போகிறதுன்னு சொல்றாரு. அப்படி கடந்த காலத்தை நோக்கி வந்து போகிறது. அப்படி கடந்த காலத்தை அவர் நினைவு கூறுகிறார். அப்படி நினைவு கூறும் போது ஒரு காட்சி அவருக்கு நினைவு கூறுகிறது. குப்பனுடைய பாட்டி ஒரு மழைக்காலத்தில் ஒரு மரத்தடியில் நின்று கொண்டிருந்தால் அந்த மரத்தின் மீது இடி விழுந்து அவளும் எரிந்து கருகிவிட்ட சம்பவம் குப்பனுடைய மனதிலே அது வெளிவருகிறது. ஏனென்றால் ஏழைகளுக்கு அன்றைக்கு குடியிருப்பு அந்த 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 அவர்கள் குடியிருக்கிற அந்த குடிசைகள் மிக மோசமான குடிசைகளாக இருக்கும். அவர்கள் அந்த ஒண்டி குடிசைக்குள் அவர்களால் வாழ முடியாது. அவர்கள் வெட்ட வெளியில் இது போன்ற மிக மோசமான குடிசைகளில் தான் அவர்கள் வாழ முடியும். அப்படி வெட்ட வெளியில் வாழ்வதன் மூலமாக இது போன்ற மோசமான குடியிருப்புகளில் இருப்பதன் மூலமாக அவர்கள் பலவிதமான நோய்களை, இறப்புகளை சந்திக்கிறார்கள். இதெல்லாம் அவர் பதிவு செய்கிறார். அப்படி ஒரு இடி விழுந்து மழை காலத்தில் மரத்தில் ஒண்டி கொண்டிருந்த தன்னுடைய பாட்டி மீது இடி விழுந்து அவர் எரிந்து சாம்பலாகி போனது மனசுக்கு வருகிறது. உடனே அவர் தன்னுடைய மனைவியை எண்ணி பார்க்கிறார். காவல் நிலையத்தில் படுத்துக் கொண்டே அவர் நினைவு கூறுவதாக கதை நகர்கிறது. அப்ப அவர் யோசிக்கிறாரு, தன்னுடைய மனைவியும் இந்நேரம் ஒரு மரத்துக்கடியில் ஒண்டி இருக்க கூடும்னு அவர் மனசு வந்தது. அவர் மனசு துடிக்கிறது. மனம் திக்கென்று அவருக்கு ஒரு மன எழுச்சி உருவாகிறது. அப்ப அவரு மீண்டும் நினைவு கூர்ந்து கொண்டே போகிறார். மேற்கு மூலையில் மின்னல் சாட்டையின் அடி பளீர் பளீர் என்று விழுகிறது. மேற்கே உள்ள ஒரு ஊரில் தான் அவன் பாட்டன் வசித்து வந்தான். கோழி குஞ்சை திருடி விட்டதாக அவன் மீது ஒரு குற்றம் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அவன் குறுங்காட்டில் காடை பிடித்து வந்து கறி சமைத்து சாப்பிட்டதாகவும் கோழி குஞ்சை தன் கையால் கூட தொடவில்லை என்று பல தடவை அவன் சத்தியம் செய்தும் யாரும் நம்பவில்லை. அவன் வெளியில போய் வேட்டையாடி ஏதாவது எடுத்துட்டு வந்து சாப்பிட்டிருப்பானால் ஊரில் அவன் கோழி குஞ்சை திருடியதாக அவன் மீது வழக்கு போட்டாங்க. அவர் சொன்னாலும் அவர் எடுத்து சொன்னாலும் யாரும் நம்பவில்லை. அப்படி கோழி குஞ்சை அடித்து கொண்டு போய்விட்ட கழுகு அவனுக்கு சாட்சி சொல்ல வருமா? அந்த கோழி குஞ்சை ஏதோ ஒரு கழுகு தூக்கிட்டு போயிடுச்சு, கழுகு சாட்சி சொல்ல வருமா? அப்படி வராது. இப்படி இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் சேர்க்கப்பட்ட அந்த கிழவன், அதாவது குப்பனுக்கு முன்னாடி அவனுடைய அப்பனுக்கு முன்னாடி அவனுடைய முப்பாட்டன், இவர்களெல்லாம் காவல்துறை கண்காணிப்பிலே வைத்து மிக மோசமாக ஒடுக்கப்பட்டார்கள். இப்படித்தான் ஓர் இரவில் இடி மின்னலுடன் மழை வந்தது. வழக்கத்தை போல அன்றைக்கும் தானாவில் போய் படுத்துக் கொள்ள வேண்டும். எங்கூர் பக்கம்லாம் சொல்லுவாங்க படுக்க போடுறதுன்னு சொல்லுவாங்க. படுக்க போடுறதுன்னா குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு உட்பட்ட குறவர்களை இப்ப தாடிக்கொம்பு திண்டுக்கல் மாவட்டம் பக்கத்துல எல்லாம் வண்டியாக மாட்டு வண்டிகளிலே ஏற்றி கொண்டு போய் ஒரு பெரிய மயானத்தில் படிக்க வைப்பார்கள்னு அங்க இருக்கிற மக்கள்கிட்ட நான் பதிவு பண்ணேன், தகவல்கள் சேகரிச்சேன். குற்றப்பரம்பரை சட்டத்தில் காலையில் 6 மணிக்கு கொண்டு போய் மாலையிலே 6 மணிக்கு கொண்டு போய் அடைத்தால் அடுத்த நாள் காலையிலே 6 மணிக்கு தான் அவர்களை வெளியே கொண்டு வந்து விடுவார்கள். அப்படி தானாவில் போய் படுத்துக் கொள்ள வேண்டும். இதான் அவனுடைய முப்பாட்டம் காலத்திலே தான் நிலைமை. இப்படி இருக்கிற ஒரு காலம் அவனுடைய முப்பாட்டனை அவனுடைய அப்பனை எல்லாம் இவ்வளவு மிக மோசமாக வந்து ஒடுக்கியதெல்லாம் ஒரு நினைவுக்கு வருகிறது. ஒரு சமயம் இந்த கிழவன் அவனுடைய அந்த தானாவுக்கு தினமும் போய் படுக்கணும். இந்த கிழவன் படுக்கணும். அப்ப ஒரு சமயம் மழை வந்து விடுகிறது. அப்படி மழை வந்ததால் வெள்ளத்தை கடந்து அவன் அந்த தானாவுக்கு போக வேண்டும், காவல் நிலையத்துக்கு போக வேண்டும். ஆனால் அப்படி போக முடியாமல் வெள்ளத்திலேயே மூழ்கி அவன் செத்து விடுகிறான். அப்படி செத்து விட்ட பிறகு அந்த கிழவனை ஒரு தாழங்காட்டின் மரத்தின் ஓரத்தினுடைய வேர்களிலே சிக்கி கொண்டிருப்பதை அவர்கள் நீரிலே மூழ்கி வெள்ளத்திலே அவன் இறந்து போன பிறகு ஒரு இடத்திலே ஒரு மரத்தினுடைய வேர்களிலே அவன் பற்றி கொண்டிருக்கிற உடலை எப்படியே கண்டுபிடித்து விடுறார்கள். ஆனால் அவன் மீது போட்ட வாரண்ட் இருக்கு இல்லையா, அந்த வாரண்டை அவர்கள் ரத்து செய்யவில்லை. ஏனென்றால் அந்த வாரண்டை வைத்துக் கொண்டு அடுத்தடுத்து குப்பன் அவனுடைய மகன் அவர்களை தொடர்ந்து குற்றவாளியாகவே ஆக்க வேண்டும் என்பதற்காக அந்த வாரண்டை ரத்து செய்யவில்லை என்று தமிழொலி நுட்பமாக பதிவு செய்கிறார். இப்படியே அந்த கதை போயிட்டே இருக்குது. அப்ப தொடர்ந்து அவர்கள்
அவர்கள் பரம்பரையாக வெள்ளைக்காரன் போய்விட்ட பிறகும் கூட குற்றப்பரம்பரை சட்டம் அப்படி தொடர்ந்து அவர்களை பழிவாங்கி கொண்டிருக்குதுன்னு அடுத்தடுத்து கதையை நகர்த்தி கொண்டே போகிறார். இப்ப குப்பன் புரண்டு படுக்கிறான். தன் பாட்டன் துன்பத்தால் செத்து போனது, அதே துன்பத்தால் தன் தகப்பன் செத்து போனது. இப்ப நான், என் மனைவி, அடுத்து எனது மக்கள், இப்படி தொடர்ந்து குற்றப்பரம்பரை சட்டத்திலே ஒடுக்கப்படுகிறார்கள் என்கிற உணர்ச்சியை அவன் வெளிப்படுத்தி கண்ணால் அவனுடைய கண்ணீர் கண்களை நனைக்கிறது அப்படின்னு இந்த கதை போது. பூமியின் மடியையும் இன்னும் சிறிது நேரத்தில் மழை நனைத்துவிடும். பூமியை அன்றி வேறு துணையற்ற அவன் மனைவி மக்கள் எங்கே தங்குவார்கள்? மழை அடிக்குது, எங்க தங்க முடியும்? வெட்ட வழியில் தான் தங்க முடியும். குடிசைகளும் உடைந்து விட்டது. அதை பிரித்து அந்த அந்த குடிசைகளை பிரிக்க சொல்லி சர்க்கார் வேற உத்தரவு கொடுது. அந்த பிரிக்கப்பட்ட குடிசைகள் அவன் முன்னே நடந்து வருவது போல தோற்றமளிக்கிறது. போலீஸ் ஸ்டேஷன் தன்னுடைய குகைவாயை திறந்து குடிசைகளை விலக்கி விட்டதாக கனவு ஒன்று வருகிறது அவனுக்கு. கடகடவென்று வானில் இடி முழக்கம் கேட்டது. கொல்லிக்கட்டைகளை தூக்கி வீசி எறிந்ததை போல மின்னல் பளிச்சிட்டது. ஊளையிட்டுக் கொண்டு காற்று சீறியது. மழை வந்து கொட்டியது. குப்பனின் மனைவி ஒரு கர்ப்பிணி. இந்த மழையில் அவளுக்கு பிரசவ வேதனை வந்து விட்டால் என்ன செய்வதென்று மனம் பதறுகிறது. தன் மனைவி மற்றொரு குழந்தைக்கு தாயாக போகிறாள் என்கிற மகிழ்ச்சி இருந்தாலும் அடுத்த கணமே அந்த மகிழ்ச்சி குப்பனுக்கு போய்விட்டது. ஏனென்றால் குப்பன், அவனது அப்பன், அவனது முப்பாட்டன் இவர்களெல்லாம் குற்றப்பரம்பரை சட்டத்தில் கைதிகளாக மிக நீண்ட காலமாக இருத்தப்படுகிறார்கள். அதே போல இப்ப பிறக்க போற குழந்தையும் குற்றப்பரம்பரை சட்டத்தில் சேர்க்க ஒரு உருப்படி என்கிற மனநிலை அவனை வாட்டுகிறது. ஆனால் அந்த குழந்தை ஒரு களங்கமற்ற குழந்தை என்று குப்பன் சொல்லுகிறான். ஆனால் அந்த குழந்தை கடினப்பட்டு வளர்ந்த பிறகும் அதன் தலைவலியும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் என்று அவனது மனைவியின் குரல் கேட்கிறது. பாம்புக்கு கூட புற்றில் உறங்க உரிமை உண்டு. நான், என் மனைவி, மக்கள் இவர்களெல்லாம் குற்றப்பரம்பரை சட்டத்திற்கென்றே இருக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு மாறி இருக்கிறோம் என்கிற அடி ஆழத்தில் அந்த கேள்வி குப்பனுக்கு எழுகிறது. மழை தொடர்ந்து பெய்து கொண்டே வருகிறது. மனைவியை ஓடி பார்க்க வேண்டும் என்கிற மனம் துடிக்கிறது. பிரசவ வேதனையில் அவள் துன்பப்படுவாள். அவன் அப்படி யோசிக்கிறான். அப்பொழுது போலீஸ்காரன் கூப்பிடுகிறான். நீ குற்றப்பரம்பரையை சேர்ந்தவன், உனக்கு உன் இஷ்டப்படி எதுவும் செய்ய உரிமை கிடையாது என்று போலீஸ்காரர்கள் பேசுவது போல கதை நகர்ந்து கொண்டு போகிறது. போலீஸ்காரன் கையில் சுதந்திர கொடி பறந்து கொண்டிருக்கிறது. இப்போது சுயராஜ்யம் நடக்கிறது அல்லவா, இப்போதும் நான் குற்றப்பரம்பரையை சேர்ந்தவன் தானோ அப்படின்னு கேட்கிறார். சுயராஜ்யம் பற்றி பேசுகிறார்கள். ஆனால் இந்த சுயராஜ்யம் நடக்கிற காலத்திலும் கூட, இந்த 49 கூட அவர் அந்த சுயராஜ்யம் கிடைத்து விட்டாலும் கூட நாம் ஒரு குற்றப்பரம்பரை சமூகமாகத்தானே இருக்க முடியும். குற்றப்பரம்பரை சமூகத்தின் சமூக விடுதலை சுயராஜ்யத்தால் சாத்தியப்படுமா? அது கதை அப்படியே போது. குப்பனின் வெறுப்பையும் ஆத்திரத்தையும் இந்த கேள்வி கிளறி விடுகிறது. பணக்காரன் ராஜ்யத்தில் ஏழைகள் எல்லோரும் குற்றப்பரம்பரையை சேர்ந்தவர்கள் தான். இந்த பணக்காரர்களுக்கு இருக்கிற சட்டங்களும் முதலாளித்துவ சட்டங்களும் தொடர்ந்து குற்றப்பரம்பரை சட்டத்திலே தான் எங்களை வைத்துக் கொண்டிருக்கும்னு சொல்றாரு. இப்படி சொல்வதை போல வானம் இடிமுழக்கம் செய்து நகைத்தது. அது காலதேவனின் கோபச்சிரிப்புன்னு கதை போது. அந்த கோபச்சிரிப்பின் எதிரொலியை போல குப்பனின் குரல் கேட்கிறது. அந்த ராஜ்யம் ஒளியட்டும், பணக்காரன் ராஜ்யம் ஒளிந்து போகட்டும் அப்படின்னு அவர் முழக்கமிடுகிறார். திடீர்னு குப்பன் திடீரென்று எழுந்து நின்று கூச்சலிடுகிறான். போலீஸ்காரர்கள் விழித்துக் கொண்டு தடியுடன் ஓடி வருகிறார்கள் அவனை அடிக்க. அவர்கள் கண் முன்னே குப்பன் வெறிபிடித்தவனைப் போல வெளியே பாய்கிறான். அப்போது மண்ணையும் விண்ணையும் ஒரே அடியால் அளந்து விடுவது போல் ஒரு மின்னல் மின்னுகிறது. அந்த வெளிச்சத்தில் காட்டுப்புதர்களை பிளந்து செல்லும் வேடனின் அம்பை போல் மலை பிளந்து கொண்டு அவன் ஓடுகிறான் அப்படின்னு கதை முடியும். இந்த கதை முழுக்க 49 விடுதலை, இந்தியா விடுதலை பெற்றதுக்கு பிறகும் கூட குறவர் போன்ற சமூகங்கள் இன்னும் குற்றப்பரம்பரை சட்டத்தில் அந்த காலனிய போலீஸ் மனநிலையில், கலோனியல் மைண்ட் செட்னு சொல்ற அந்த காலனிய மனநிலையிலும் இந்த குறவர்கள் உடலிலே ஓடுவது திருட்டு ரத்தம். அவருடைய வழிபாடு, அவருடைய திருமணங்கள், அவருடைய தொழில்கள் எல்லாமே
ஒரு ஒரு திருட்டு அடையாளத்தோடு அவர்களை அடையாளப்படுத்துகிற அந்த காலனிய பார்ப்பனிய ஒரு மனோபாவம், வெறும் காலனிய கண்ணோட்டம் மட்டுமல்ல, அந்த காலனிய கண்ணோட்டத்துக்குள் அடியாளத்தில் பார்ப்பனிய ஆதிக்க சாதிய மனநிலை இருக்கிறது. அவர்கள் இப்படித்தான் திருட போவார்கள், இவர்கள் இப்படித்தான் ஒரு வழிபாடு செய்து விட்டு போவார்கள், அவர்கள் இந்த திசையில் தான் இப்படி செய்வார்கள் அப்படின்னு சொல்ற அந்த நம்பிக்கைகள் எல்லாம் வந்து ஒரு ஒரு மனோபாவத்தை, அவர்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற ஒரு மனோபாவத்தை வந்து தொடர்ந்து உருவாக்குகிற ஒரு பார்ப்பனிய ஆதிக்க சாதி மனப்பான்மை. அவர்கள் வெளியே போய் கொள்ளையடித்து திருடி வந்தாலும் கூட அங்க இருக்கிற சாதி ஆதிக்கவாதிகள் வந்து அவரிடம் பங்கு வாங்குவார்கள். பங்கு வாங்கி இதெல்லாம் கதைகள் இருக்கு, மற்ற கதைகள் வாங்குவார்கள். அப்படி வாங்கினா இந்த இந்த குற்றப்பரம்பரை சமூகத்தில் இருக்கிற மக்கள் குற்றவாளிகளாகவே இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கிராமத்தில் இருக்கிற மற்ற சாதியார் அல்லது மற்றவர்களும் அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கோ அல்லது அவர் வாழ்க்கையிலே அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வருவதற்கோ அவர்களுடைய செயல்பாடுகள் என்னங்கிற ஒரு கேள்வி. இப்படி தொடர்ந்து இந்த கதையை படிக்கும் பொழுது இந்த குற்றப்பரம்பரை சமூகத்தில் தொடர்ந்து இந்திய விடுதலைக்கு பிறகும் அந்த சட்டங்கள், அந்த போலீஸ் பார்வைகள் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. ஒரு குறவர் சமூகத்தில் நாளைக்கு பிறக்க போகிற குழந்தையும் கூட ஒரு குற்றவாளியாகத்தான் அவர்களால் காட்டப்படும் என்றால் இது என்ன என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்படி இந்த கதை தொடர்ந்து இந்த கதை நீடித்துக் கொண்டேதான். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட 2016 நான் ஒரு பேராசிரியராக இருந்தாலும் கூட வாலஜாபாத் பக்கத்திலே நடந்த ஒரு திருட்டு வழக்கில் என்னை ஒரு 3வது நபராக அந்த வழக்கிலே என்னை இணைப்பதற்காக நள்ளிரவில் காவல்துறை வந்து என்னுடைய வீட்டு கதவை உடைத்து, என் துணைவியாரும் நானும் படுக்கறையில் இருக்கும்போது அந்த கதவை உடைத்து என்னையும் அவர்கள் தூக்கி செல்ல முயற்சி செய்து காவல்துறையோடு நான் போராடி அவர்களை விரட்டி அடித்தேன். அப்படி இன்றைக்கும் ஒரு படித்த ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல நிலையில் வாழ்ந்தாலும் கூட குறவன் என்றால் திருடன், திருடன் என்றால் திருடன், ஒற்றன் என்றால் குற்றவாளி என்கிற ஒரு கருத்தியல் தொடர்ந்து சமூகத்தில் இருக்கிறது. எனவே குறவன் என்றால் வீடு தர மாட்டார்கள், குறவன் என்றால் வேலைக்கு அமர்த்த மாட்டார்கள் என்கிற ஒரு நிலையும் இன்றைக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் 2014 நவம்பர் மாதத்தில் தமிழ்நாடு குறவர் பழங்குடி முன்னேற்ற சங்கம் போன்ற அமைப்புகள் எல்லாம் தொடர்ந்து இதை கவனப்படுத்தி இருக்கிறார். இந்த மாநாட்டில் நீதிநாயகம் திரு சந்துரு அவர்கள் சிலவற்றை பேசுகிறார். என்னன்னா, குறவர் சமூகத்தை பொறுத்தவரையில் 26 புதிவாக குற்றப்பரம்பரை பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அதை நீக்க சொல்ல வேண்டும். தமிழ்நாடு காவல்துறை குறவர்கள் என்றால் குற்றவாளிகள் என்று வழக்கு போடும் பொய் வழக்குக்கு எதிராக மாநில அளவிலான நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றெல்லாம் நீதிநாயகம் சந்துரு போன்றவர்கள் எல்லாம் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அலைகுடி மக்கள் இயக்கம் என்கிற நம்ம சிபிஐனுடைய அந்த இயக்கம், அந்த அமைப்பு, இன்னும் பல்வேறு இடதுசாரி அமைப்புகளும் தொடர்ந்து குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட பிறகும் அந்த சமூகத்தின் மீது போடுகிற பொய் வழக்குக்கு எதிராக கடுமையான போராட்டத்தை இன்றைக்கும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த கதை நமக்கு அப்படி ஒரு போராட்டத்தை செய்ய வேண்டும், அந்த மக்களுக்கு ஒரு முழு விடுதலையை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் நமக்கு இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. எனவே 40களின் இறுதியில் 49லேயே தமிழ் ஒளி குற்றப்பரம்பரை சமூகத்துக்கு எதிரான ஒரு குரலை தொடக்கி வைத்திருக்கிறார். அதை நாம் தொடர்ந்து அந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக தமிழ் ஒளி வழியில் நாம் போராடி அதை வென்றெடுக்க வேண்டும் என்பதுதான் குற்றப்பரம்பரை கதையினுடைய ஒரு விளைவு, குற்றப்பரம்பரை கதையினுடைய ஒரு தன்மையாக இருக்க முடியும் என்று நான் கருதி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தங்களுடைய வார்த்தைகளில் உயிரோட்டமாய் கதை கண் முன்னே நிகழ்ந்தது போல ஒரு கட்டமைப்பை சரியாக விதைத்திருக்கிறீர்கள். ஒரு கருத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நோக்கத்தின் செயல்பாடாக தொடங்கினோம். அதை சரியாகவே பேராசிரியர் அவர்கள் கையாண்டிருக்கிறீர்கள். ஒரு சில வரிகளை சொல்லுகின்ற பொழுது நமக்கே
மனம் பதவதைக்கிறது. பிறந்த குழந்தை, களங்கமற்ற குழந்தை, அதுவும் ஒரு குற்றப்பரம்பரையின் உருப்படியாகி போனதே என்கிற தங்களுடைய ஆதங்கமான அந்த கேள்விகள், தமிழொலி வாயிலாக எழுந்த அந்த என்ன வரிகள் அதை உயிரோட்டம் கொடுத்து சரியாக இந்த காலகட்டத்தில் இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய செய்தியாக இது இருந்தாலும் கதையை எடுத்துக்கொண்டு கட்டமைத்த பேராசிரியர் அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மிகச்சிறந்த முறையிலே இந்த கதையை பேராசிரியர் அவர்கள் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அதனுடைய வர்க்க கண்ணோட்டத்தை, அது சமூகம் சார்ந்த அதனுடைய ஆழ்ந்த சிந்தனையை, ஒடுக்கப்பட்ட மக்களிடத்தில் நல்ல கேக்குதா? பேசுறது கேக்குதா? கேட்குது. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒடுக்கப்பட்ட மக்களின்பால் இருக்கக்கூடிய அந்த பரிவுணர்ச்சி அல்ல, அது ஒரு தானே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதனாலே ரத்தமும் சதையுமாக இந்த கதையை அவர் பின்னிருக்கிறார். இலக்கியம் என்பது தான் வாழ்ந்த காலத்தை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி என்பார்கள். அவர் காலத்திலே இந்த கொடுமை எல்லாம் இருந்தது. ஏன்னா சுதந்திரம் அடைஞ்சு 2 வருஷம் தான் ஆகுது. அப்ப அந்த பிரிட்டிஷ்காரன் இன்னமும் பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருக்கிற கொடூர சட்டங்களை இன்னும் தானே பயன்படுத்துகிறார்கள். அதனால அவர் ஒரே ஒரு வரியில் இந்த கதை பூரா உள்ளடக்கத்தை கொடுக்கிறார் பாருங்க. பணக்கார ராஜ்யத்தில் ஏழைகள் எல்லோரும் குற்றப்பரம்பரையை சார்ந்தவர் தானே. அந்த கதை முழுக்க இந்த 2 வரியிலேயே அடக்கி விடுகிறார் நம்முடைய தமிழ்மொழி அவர்கள். தமிழ்மொழி இந்த தமிழ் சமூகம் எவ்வளவு காலம் மறந்து விட்டது பாருங்கள். எவ்வளவு பெரிய ஆளுமை. அதுல இது முழுக்க முழுக்க ஒரு வர்க்க போராட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நெருப்பு கதை இது. இந்த கதையை தன்னுடைய நெருப்பு வரிகளால் தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையை ஏற்றியிருக்கிறார் தமிழ்மொழி. தமிழ் ஒளி என்பதற்கு ஏற்ப ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வலியை, அவர்களுடைய வாழ்வை, விடுதலைக்கான அவர்களுடைய குரலை இந்த கதையை பதிவு செய்திருக்கிறது. அது எல்லா கதைகளையுமே பாருங்க, அடங்கி ஒடுங்கி இருக்கிறது இல்ல. போற கதையில ஓடுகிறான் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அதே மாதிரி இங்கேயும் விடுதலைக்கான அந்த வெளியை நோக்கி இந்த குப்பன் கதறி கொண்டு ஓடுகிறான். அது எங்கேயுமே இந்த வர்க்க போராட்டம் என்று தோல்வி அடையாது என்கிற ஒரு கருத்து உணர்வை அந்த கதையில் அப்படி இது பிரச்சாரம் இல்லாமல் அப்படியே அழகான அருமையான கலை நுட்பத்தோடு இதை பதிவு செய்து கொண்டு போகிறார். ரொம்ப அருமையா சொன்னீங்க. எழுத்துல அவர்கள் பார்க்கிற குற்றப்பரம்பரையை அவர்கள் பார்க்கிற பார்வை, ஒரு பார்ப்பனிய அல்லது மேட்டிமையான ஒரு உயர்தட்டு வர்க்கத்தை சார்ந்த நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிற ஒரு பார்வையும், உழைக்கிற மக்களில் இருந்து வந்த அந்த ஒடுக்கப்பட்ட மக்களில் இருந்து வருகிற ஒரு எழுத்தாளர் பார்க்கிற பார்வைக்கும் உள்ள வேறுபட்ட ரொம்ப அருமையா பண்ணீங்க. கதையை சொல்றது மட்டும் அல்ல, அந்த கதையையும் அருமையாக ஒரு ஆய்வு நோக்கில எடுத்து சொல்லி நம்முடைய பார்க்கிற இந்த நம்முடைய தோழர்களுடைய மனங்களிலே ஒரு புத்துளியை பாய்ச்சிருக்கிறீர்கள். நன்றி நன்றி நன்றி. அருமையாக சொல்லியிருக்கிறீர்கள். இந்த தமிழ் மொழியை நாம் மீண்டும் மறு வாசிப்புக்கு உட்படுத்த வேண்டும். தமிழ் சமூகத்திலே அவருடைய கதைகளை எல்லாம், கவிதைகளை எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும். இதற்கு இடதுசாரிகள், திராவிட இயக்கத்தார், தலித் இயக்கத்தார் எல்லாரும் சேர்ந்து நாம் இந்த பணியை செய்ய வேண்டும். இது இலக்கியம் மட்டுமல்ல, நம்முடைய விடுதலைக்கான ஒளியும் கூட. அந்த வகையிலே தமிழ் ஒளியை நாம் வணங்கி வாழ்த்தி அவர் வழியில் நடப்போம் என்று கூறுகிறேன். தோழர்கள், இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற தோழர்கள் மிகுந்த அர்ப்பணிப்போடு இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே தமிழக பிற்கால வரலாற்றிலே தமிழ்நாடு கலை பெருமன்றம் மிகப்பெரிய முத்திரையை பதித்துக் கொண்டு வருகிறது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், கதை சொல்லியான பேராசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே.
அடுத்ததாக வேறு யாராவது பின்னூட்டம் தருகிறீர்களா? ஏன்னா கை உயர்த்துவாங்க. ஆனால் இது போன்ற கதைகளை நம்முடைய இலக்கிய ஆளுமைகள் அல்லது இலக்கிய பேராளர்கள் அல்லது சமூக அக்கறை கொண்டவர்கள் நிறைய பேர் பங்கெடுத்து இதை கேட்க வேண்டும். காரணம், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது எனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்சது. கதை சொல்லும் போதே ஒரு வரியில பேராசிரியர் அழகா தொடங்கினார். தமிழொலி சொன்ன வரிகள் தான். என்ன சொல்றாரு? ஆரம்பிக்கும் போதே கண் கலங்கி இருந்த வானம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா வானம் எங்கே இருக்கிறது? அந்த நட்சத்திரங்கள் இருப்பது கண்கலங்கி இருக்கலாம். ஆனால் நாம என்ன நினைக்கிறோம்னா, அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய அவலங்களை பார்த்து கண்கலங்குகிறோம். அதற்காக இரக்கப்படுகிறோம். அதனால் பயன் என்ன என்றுதான் தமிழொலி ஆரம்பித்ததாகவே பார்க்கிறேன். ஆனால் அந்த மாற்றத்திற்கான அடையாளமாக, அந்த மாற்றத்திற்கான தேடலை யாரும் தேடாமல் கடந்து போகிறோம். இந்த விஷயங்களை நிறைய பேசுறோம். ஆனால் அதற்கான தீர்வை யார் கையில் எடுப்பது என்கிற கேள்வியோடு தான் தமிழொலி இந்த கதையை தொடங்கியதாகவே நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் இந்த கதை. வேறு யாராவது பின்னூட்டம் இருக்கிறீங்களா? பின்னூட்டம்? ஓகே, நிறைவா பொதுச் செயலாளர்கிட்ட போயிடலாம்னு நினைக்கிறேன். அண்டனூர் சுரா தோழர் எதுவும் சொல்றீங்களா? கணபதி இளங்கோ தோழர் பேசுறீங்களா? நன்றி. நிறைவாக நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். கேட்குது. கன்னியாகுமரியில இருந்து நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. ரொம்ப அருமையா சொன்னாங்க பேராசிரியர். ஆய்வு நோக்கிலைங்க சொல்லி சொன்னது பயங்கர டச்சிங் இருந்தது. இவரை விட பொருத்தமான ஆள் இந்த கதையை சொல்றதுக்கு இல்லைன்னு தோணுது. ஏன்னா பிராக்டிக்கலா வச்சு அவங்களுக்கு தான் வலி நப்ப இருக்கும். அந்த ஒரு பேராசிரியர் இருக்கும்போது கூட குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட கூட அவர் மீது குற்றம் என்ன செய்யறது? எத்தனை போக்காளர்கள் ஆட்சிக்கு வந்த போது கூட காவல்துறை இப்படிதான் இருக்கு. இது ரொம்ப பேராசிரியர் ரொம்ப அருமையா சொன்னாங்க. இதுல இந்த கதையும் ரொம்ப பல்வேறு இடங்கள்ல ஒரு முன்னாடி இருந்தது. சுதந்திரத்துக்கு அப்புறம் சுதேசி ஏந்தி இருந்த அந்த போலீஸ்காரன் சொல்றாரு. அப்ப இது ஒரு விமர்சனம். ரகுநாதன்ட்டு இந்த விமர்சனம் இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேருமே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்க. இவங்க நினைச்ச சுதந்திரம் கிடைச்சதா அப்படிங்கும் போதுதான் இவங்களுடைய உள்ள குமரல்ல தான் வந்தது. கமலொலியோனோட அந்த கவிதையும் இதோட பொருத்தி பார்த்தோம்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வந்த விடுதலை யாருக்கென்றே வாங்கிய வீரரை கேட்டிடுவோம். இங்கு நொந்து கிடப்பவர் வாழவில்லை எனில் இந்த நொல்லை விடுதலை யாருக்கடான்பர். ஏழைகள் துன்பம் தீரவில்லை, மத பேழைகள் இன்னும் தீயவில்லை, வட்டி கடைக்காரன் வாழ்கிறான் என்றால் வாங்கிய விடுதலை யாருக்கடா. இது யார்கிட்ட முன்னாடினா ஒரு முதலமைச்சர் முன்னாடி கவியரங்க நடக்கும். அப்ப பார்த்து நேரடியா கொஸ்டின் பண்றாரு. 1949 அந்த கதை எழுதியிருக்காரு. அநேகமாக இதுவும் அந்த கதையும் அந்த கவிதையும் ஒன்றாக இருக்குமோ அப்படின்னு கூட ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்ப அதுல வர்ணனைகள் இருக்குல்ல, அந்த கடைசி இது ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஒரே அடியால் வானையும் மண்ணையும் ஒரு மின்னல் அளந்தது. யார் வானையும் மண்ணையும் கேக்குதா? கேட்குது. வானையும் மண்ணையும் ஒரு திருவிக்கிரமூர்த்தியான பெருமாள் தான் அப்படி அளந்தாரு. அப்ப இவன் கற்பனையில பாக்குறான். அதுல நல்லா காடை பிடிச்சிட்டு இருக்கிறது கிராமங்கள்ல காமனா இருக்குது. கரிச காட்டுக்குள்ள காடை போயிட்டு இருக்கு. அதை பிடிச்சு இன்னைக்கு அதையும் கூட கடைகள்ல கறியா விற்காங்க. அது குறவர்களுடைய ஒரு தொழில். அத போய் பிடிக்கிறது. அத சொல்றப்ப ஆட்டுக்குட்டி தண்ணிய கலக்குச்சுன்னு ஓநாய் சொல்லிச்சான். அந்த ஓநாய்க்கும் இந்த ஆங்கிலேயர்களுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் இந்த கதை மிகச் சிறப்பான கதையா இருக்கு. ஒவ்வொரு அவருடைய வரியையும் நாம் சிலாகித்து பேசிட்டு கொண்டு போலாம். அந்த பாட்டன் அந்த ஓடையை கடக்கணும். மழை பெய்யுது.
அப்ப இதுக்கு யார் விடுதலை தர்றது? கங்கை வந்து இவனுக்கு விடுதலை தந்ததா சொல்லுவாரு. எப்படி தந்துச்சா, தண்ணிக்குள்ள முக்கிருச்சு அவனை. முக்கின உடனே இவனுடைய கடைசி மூச்சு குமிழா வேற வந்துச்சான். அந்த குமிழா வந்ததை அந்த கங்கையில வர்ற அலை வந்து கலைச்சிட்டு போயிருச்சான். அதுக்கப்புறம் பெரிய மனசு பண்ணி அவங்களோட இதனால இவங்க மேல அடுத்தடுத்து போடல, இந்த வழக்க முடிச்சாங்கன்ற மாதிரி ஒரு இது சொல்லிட்டு போவாரு. அப்ப அப்படியே ஒரு கவிதையினுடைய உணர்ச்சிகள் எல்லாத்தையும் ஒரு சிறுகதைக்குள்ள அடக்கி வச்சிருக்காரு இவரு. நீங்க ஒவ்வொரு இடத்தையும் கடக்கும் போதும் நமக்குள்ள அப்படியே மனசுக்குள்ள உள்ள உணர்ச்சிகளை ஏத்தி 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 கடைசியாக ஒரு மிக சிறந்த ஒரு வில்லில் இருந்து பாய்ந்த அம்புவை போல காட்டை பிளந்து கொண்டு ஓடினான் அப்படின்றதுதான் அவருடைய லாஸ்ட் முடிவா இருக்கு. ரொம்ப அருமையான கதை. பல இடங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த நட்சத்திரம், அந்த நீரில இருள் முழுக்க மலைகள் மேகங்கள் 2 மோதுறத 2 மலைகளை தூக்கி காத்துல விட்டு எறிஞ்சிட்டாங்களாம். அந்த கருமையான மேகம் போய் 2 இது மோதுறத 2 மலைகள் மோதுற மாதிரி சொல்லியிருப்பாரு. வர்ணனையும் மிக அற்புதம். இவருடைய கதைகள்ல நமக்கு வந்து அந்த சொல்லி போற அந்த பிக்சரைசேஷன் மிக அருமையாக இருக்குது. அருமையான கதை. பேராசிரியர் அவர்களுக்கு மிகுந்த நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி பேராசிரியர் பன்னீர்செல்வம் ஐயா எதுவும் சொல்றீங்களா? ஐயா ஒரு திருத்தம் அதுல கேக்குதுங்களா ஐயா? கேட்குது, சொல்லுங்க. நம்ம தோழர் அவங்க சொன்னாங்க இல்லையா, ஆண்டனர் சுரா அவங்க, அதுல ஒரே ஒரு திருத்தம் என்னன்னா, பொதுவா இந்த குற்றப்பரம்பரை கதை அல்லது குறவர் அப்படின்னு பேசினாலும் பலரும் என்ன கருதுறாங்கன்னா, இந்த ஜிப்சிஸ் இருக்காங்க இல்லையா, நரிக்குறவர்கள்னு சொல்ற அந்த அவங்களை பற்றியான அவங்களை தான் அடையாளப்படுத்துறாங்க. இதை நான் ஒரு ஆய்வாளரா சொல்றேன். எனக்கு வந்து யாரையும் பிரிச்சு பார்க்கணும் அப்படின்லாம் எனக்கு எண்ணம் கிடையாது. எனக்கும் அவங்க அந்த சமூகத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு உண்டு. நான் அப்படி பிரிச்சு பார்க்கறவன் இல்லை. ஆனால் இந்த குற்றப்பரம்பரை சமூகத்தில் நரிக்குறவர்கள் அல்லது அந்த குருவிக்காரர்கள்னு சொல்றவங்க எந்த வகையிலும் பாதிக்கப்படும். அந்த சமூகத்தின் மீது குற்றப்பரம்பரை சட்டம் ஒன்றும் பாயல. அதனால இந்த குறவர், அதாவது குறிப்பா இந்த மலைக்குறவர்னு சொல்ற அல்லது இந்து குறவர்னு சொல்ற இந்த 26 வகையாக இன்னைக்கு பிடித்து வைத்திருக்கிற இந்த சமூகம் தான் அதுல மிக தீவிரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த நிலக்குறவர்கள் அவங்க டிசில வந்துருவாங்க. ஏன்னா அந்த நரிக்குறவர் போட்டுருவாங்க. அவங்க இதுல இவங்க வேற அதுல போயிருவாங்க. இந்த சங்ககாலம் தொட்டு நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய சங்ககால குறவர்கள் பழந்தமிழ் இலக்கியத்துல சூட்டப்படுறவங்க அவங்கள இல்ல, அவங்க ஒரு ஆய்வுக்காக சொல்றேன். ஆமா, இன்றைக்கு ஒரு கைவினை சமூகமாக அவங்க காட்சி அளிக்கிறார்கள். கிராஃப்ட் எல்லாம் செய்யறாங்க. அவர் அந்த மூங்கில் பச்சை குத்து எல்லாம் இன்னைக்கு கிடையாது, மாறி இருக்குது. ஆமா, அவங்களுக்கு கூட திருடுன்னா அவங்க கூட. இப்ப மஞ்சு வெயில்னு நம்ம CR ரவிச்சந்திரன் தோழர் வந்து ஒரு குறுநாவல் போட்டிருக்காங்க. பழனி ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல இருக்கிற குறவர்கள் பற்றிய ஒரு ரொம்ப ஒரு வியப்பான ஒரு குறு நாவல். நல்லா இருக்கும், அது ரொம்ப சிறப்பா பண்ணியிருப்பாங்க. இப்ப இவர்களை குறித்தெல்லாம் சிறு கதைகள், குறுக்கதைகள், குறு புதினங்கள்லாம் அங்கங்கே வருது. நிறைய இவர்களை பற்றி எழுதணும். இருளர் பற்றி, ஒட்டர் பற்றி. ஏன்னா இருளர் ஒட்டர் பற்றி, குறவர்கள் பற்றி நம்ம தமிழ்நாடு அலைகுடி மக்கள் சங்கம் வந்து கவனம் செலுத்து தொடர்ந்து. இப்ப அதனுடைய செயல்பாடு என்ன அண்மையில நான் அறிஞ்சிக்க முடியல. ஆனா அவங்க தொடர்ந்து அதன் மேல கவனம் செலுத்துறாங்க. ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் அதுல கவனம் எடுத்தாங்க. நம்ம தொடர்ந்து வெறும் இலக்கியம் புனைவை தாண்டி அவர்களுடைய சிக்கல்களுக்கும் நம்ம முகம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த இலக்கியத்தின் வழியாக நாம் அறியலாகிற ஒரு செய்தியா இருக்கிறது. நானும் ஒரு பிறப்பால் ஒரு பழங்குடி வகுப்பை சார்ந்தவன், குறவர் சமுதாயத்தை சார்ந்தவன். பிறப்பால் அந்த சமூகம். நான் நேரடியா இந்த சட்டத்துல பாதிக்கப்பட்டவன். நான் தான் சொன்னேன், 2016 குன்றத்தூர்ல நான் குடியிருந்தேன். ஒரு 12 மணிக்கு காவல்துறை சீருடையற்ற காவல்துறை வந்து என் கதவை உடைச்சி, வீட்டுல நானும் என் துணைவியார் பிள்ளைகள் இருக்கும்போதெல்லாம் உடைச்சி என்னை தூக்கி, நீ பன்னீர்செல்வமா? ஆமா, நான் பன்னீர்செல்வம். நீ வந்து அந்த வாலஜாபாத்ல அடிச்சு கொண்டாங்களே பொதுமக்கள் பெரியசாமி வழக்குல நீ 3வது அக்யூஸ்ட். நீ அதான் உங்களை சார், நான் வந்து ப்ரொஃபசர் பன்னீர்செல்வம். எங்க ஆதார் அட்டை கொண்டா, உன் ரேஷன் கார்டு, நீ எவ்வளவு வருஷமா இங்க இருக்கிற, நீ என்ன ஜாதிரா, நீ எந்த ஊருக்காரண்டா, எப்படா போவ அந்த காலேஜுக்கு, என்ன இப்படி தொடர்ந்து என்ன வந்து அந்த
அந்த படுக்கை அறை அந்த கதவுல வச்சு அப்படியே கழுத்தை நெரிச்சு தூக்குறாங்க. அது இதை நம்ம வரைக்கும் வெளியிலையும் வந்த கத்தி சொல்ல முடியாது. ஏன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிற ஜாதிக்காரர்கள் சமூகத்தை நம்மள எப்படி நினைப்பான் அவன் இவ்வளவு நாள் இவனா ஆமா. குடியிருந்தான், இங்க ஒரு குறவனா குடியிருந்தான் அப்படின்னு நான் கருதுவாங்க இல்லையா சாதிய சமூகம். ஆமா ஆமா எனக்கு ஒரு வெளியில சொல்ற கூச்சம் வெக்கம், அவர்களோட சத்தம் போட்டு பேசவும் முடியல. என்னுடைய சிம் கார்டெல்லாம் வாங்கிக்கிறாங்க, போன் எல்லாம் வாங்கி லேப்டாப்ல போட்டு சர்ச் பண்றாங்க, அதை சோதிக்கிறாங்க. அவரு சொன்னாரு இவரு சொன்னாருன்னு ஏதோ சொல்றாங்க. எங்க வீட்டு தண்ணி கேன் போட ஒரு பையன் ஒருவர், அவர் தான் எனக்கு 12:30 மணிக்கு போன் பண்ணி என்கிட்ட பேசுறாரு, ஐயா வீட்டுல இருக்கீங்களான்னு. அந்த தண்ணி கேன் போடுறவனை போய் போலீஸ் பிடிச்சி அவன் வழியா வர்றாங்க வீட்டுக்கு. நான் தொடர்ந்து அவனோட போராடி மெயின் ரோட்டுக்கு போனா அந்த தண்ணி கேன் போடுற அந்த பையனை அவங்க ஜீப்புக்குள்ள வச்சுக்கிறாங்க. நல்லா பாருங்க இவ்வளவு பெரிய குடும்பம். ஆனால் இந்த இது இந்த இந்த சாதிய சமூகத்துல எங்காவது ஒரு காலத்தில் ஒரு இடத்துல நம்ம சாதியை நினைவூட்டுறாங்க. நான் என்னுடைய ஒரு ஆண்டு காலத்துல நான் 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 முற்போக்கான ஜனநாயக ஆற்றல் கொண்ட பேராசிரியர்கள் மத்தியில தான் படிச்சிருக்கேன். என்னை யாரும் அப்படி நடத்துனது இல்லை. நான் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை சமூகத்தை சார்ந்தவனா இருந்தாலும் என் மீது நெருக்கம் பாராட்டுகிற பாசம் பாராட்டுகிற ஏராளமான இடதுசாரி திராவிட இயக்க முற்போக்கு ஜனநாயக ஆற்றல்கள் என்னை உயர்த்தி விட்டாங்க. நான் இன்னைக்கு ஒரு குறவன் ஒரு பேராசிரியராக நான் இங்க வந்திருக்கிறேன்னா என்னை உயர்த்தியவர்கள் இடதுசாரிகள் திராவிட இயக்கத்தார் எல்லாம் சேர்ந்தா என்னை உயர்த்திருக்கிறாங்க. என்னை யாரும் சாதியா பார்க்கல. ஆனா ஏதோ ஒரு இடத்தில் நம்மள நினைவூட்டுது, என்ன நீ என்ன சாதின்னு நினைவூட்டு. அந்த சாதியை வீழ்த்துவதற்கு நம்ம கட்டாயம் அது முழுக்க இடதுசாரிகளால தான் அது சாத்தியம். இடதுசாரிகளாலும் பெரியாரிய கருத்துக்கு பல்வேறு கருத்துக்களோட நம்ம இணைஞ்சு போகும்போது அது ரொம்ப சாத்தியம். அதனால நான் மிகுந்த நம்பிக்கையோட தான் நான் இருக்கிறேன். இன்றைக்கு நான் இங்க பணிக்கு வரேன்னா அது காரணம் சி மகேந்திரன் போன்ற தோழர்கள், தாப்பாண்டியன் போன்ற தோழர்கள், இவங்கதான் காரணம். டாக்டர் கலைஞர், இன்னும் பாத்தீங்கன்னா பல்வேறு நம்ம நாகநாதன் பேராசிரியர் போன்றவர்கள், டாக்டர் எழிலன் போன்ற இவங்கெல்லாம் சேர்ந்துதான் சமூக நீதியின் அடிப்படையில இன்றைக்கு ஒரு உலக தமிழாட்சி நிறுவனத்துல ஒரு குறவரன பேராசிரியர் அமர்த்திருக்கிறார்கள். அதுக்கு நான் நன்றி அறிதல் செய்யணும். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு, சிபிஐக்கு நான் நன்றி அறிதல் செய்யணும். ஏன்னா இன்றைக்கு அவர்கள் தான் என்னை காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள். என்னுடைய பிரச்சனைக்கு அவர்கள் தான் முன் வந்து நிற்கிறார்கள். நம்முடைய தோழர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள், நம்முடைய கணபதி இளங்கோ போன்றவர்கள். அப்ப இது வெறும் இலக்கியம், வெறும் புனைவு என்பதை கடந்து மெய்யாக ஒருவரை கரையேற்றி இருக்கிறது, ஒரு கரை சேர்த்து இருக்கிறது, உயர்த்தி இருக்கிறதுன்னா அது நம்முடைய அமைப்பு தான். கட்டாயம் இது போன்ற விளிம்புநிலை சமூகங்களை சார்ந்தவர்கள் தனியாக ஒதுக்கி அவர்களுக்காக முன்வர வேண்டும். குறவர் போன்றவர்களுக்கு, இருளர், கொட்டர் போன்ற சமூகங்களுக்கு தனி கவனம் எடுத்தவர்கள் எல்லாம் உயர்த்த வேண்டும். அதுதான் அலைகுடி மக்கள் இயக்கம்ங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கினார்கள். அப்ப அலைகுடிகள்ங்கிற சொல்லை வழங்குவதற்கு நானும் ஒரு காரணமாக இருந்தவன். நான் நாடோடிகள்ங்கிற சொல்ல அவ்வளவு பொருத்தமல்ல, அலைகுடிகள் சொல்ல கொண்டு அலைகுடிகள் அந்த தோப்பா அவர்கள் தான் அந்த சொல்லையும் தமிழ்ல அறிமுகப்படுத்தினாங்க. தோ பரமசிவம் போன்ற பேராசிரியர், என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவம், என்னுடைய பேராசிரியர் தனஞ்சயன் போன்றவர்கள், இவங்களாம் தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் இந்த அளவுக்கு. அப்ப இந்த கதையை நான் பேசுவதற்கு ஒத்துக்கொண்டதுக்கு காரணம் நேரடியாக தொடர்புடையவன். நேரடியாக கலை இலக்கிய பெருமன்றமும் தமிழ்நாடு அலைகுடி மக்கள் சங்கம்லாம் அதுக்கு நேரடியாக தாப்பாண்டியெல்லாம் ஊர் ஊரா பேசியிருக்கிறார் அலைகுடிகளை பற்றி. சிறந்த ஒரு தோழர் அவர்லாம். அந்த குற்றப்பரம்பரை சமூகங்களை பற்றி தொடர்ந்து கவனப்படுத்தியவங்க கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள். அந்த மரபை நம்ம மீண்டும் 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 நினைவூட்டணும், கொண்டு வரணும். இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் எல்லாமே சுயசாதி அடையாளத்துக்கு போயிடுச்சு. திராவிடம்னா தப்பு, வள்ளுவருக்கு பெயிண்ட் அடிக்கிற எல்லா வேலையும் இன்னைக்கு ரொம்ப தீவிரமா நடக்கிற ஒரு பாசிச சூழலில் நாம இப்படி தொடர்ந்து நடத்துவதை நான் மனதார பாராட்டுகிறேன். என்னை எப்பொழுதுமே கணபதி இளங்கோ ஏதாவது ஒரு கூட்டத்திலே என்னை அறிமுகப்படுத்தி விடுவார். அவருக்கு என் மீது மிகுந்த பாசமுடைய ஒரு தோழர். அவருடைய பணி ரொம்ப சிறப்பான பணி. நான் இந்த தரமணி பக்கத்திலே ஆமா இந்த தரமணி பக்கத்திலே கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய ஒரு பொறுப்பாளராகவும் நான் செயல்படுகிறேன். தொடர்ந்து நம்ம மன்றத்தை உயர்த்த வேண்டும், உயர்த்தி பிடிக்க வேண்டும். நம்ம செய்ய வேண்டியது. அதற்கு நான் எப்பொழுதும் நன்றியறிதல் உள்ளவனாக இருப்பேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி தோழமையே. நெஞ்சம் திறந்த பதிவு, மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கு அடுத்தாப்புல பின்னூட்டம் இருக்கு, கொஞ்சம் பின்னூட்டமும் பார்த்துடலாம். பார்த்த பிறகு நிறைவுக்கு போகலாம். ரேவதி தோழர், ரேவதி நவநீத கிருஷ்ணன் தோழர் நல்லா சொல்லியிருக்காங்க. காடையை பிடித்து சாப்பிட்டதை கண்ணால் கண்டும் நம்பாமல் கோழி குஞ்சு திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட குறவனின் குப்பனின் பரம்பரையில் பிறக்கும் குழந்தைகள் குற்றமே செய்யாமல் தண்டிக்கப்படுவது மன்னிக்க இயலாத மாபெரும் குற்றம். பேராசிரியர் கதை சொல்லிய பாங்கு பெருமை சேர்க்கிறது, நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக குற்றப்பரம்பரை அண்டனூர் சுறா தோழர்,
குற்றப்பரம்பரை என்னும் கதையை வரலாற்று நிகழ்வோடு பொருத்தி கதை சொன்ன விதம் நன்று, அருமை தோழர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து குற்றப்பரம்பரை கதை தேர்வோடு அக்கதை சொல்லிய விதம் சிறப்பு. தோழர் மணிக்கோ பன்னீர்செல்வம் ஒரு சட்டகத்திற்குள் அடக்கிவிடாமல் பல நிலைகளில் திறனாய்வும் செய்கிறார். இது இன்றைய காலத்தை ஒப்பிட்டு பேசியது மிகச்சிறப்பு. வாழ்த்துக்கள் தோழர் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க. நன்றி தோழமைகளே. பொதுச் செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? பொதுச் செயலாளர் இணைப்பில் இருக்கீங்களா? நாளை கதை ஒரு நாள் ஆசிரியர் ராஜாமணி அவர்கள் கதை சொல்கிறார். நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நிறைவாக ஒரு சில வரிகள். தோழர்களே, ஜாதிய அடக்குமுறை இப்போது இல்லைதான் என்று சட்டென்று வாசி சொல்லிவிட்டு இன்றைக்கு உலகம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. சிறுவயதில் அனுபவித்த நம்முடைய பேராசிரியர் போல சிறுவயதில் அனுபவித்த அந்த ஜாதிய அடக்குமுறை காயத்தின் தழும்புகள் வளர்ந்து பெரியவர் ஆனாலும் அது இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது அடுத்த தலைமுறைக்கு இல்லை என்று நாம் கடந்து போய்விட முடியாது. அது அடுத்த தலைமுறையும் வெட்டுக்காயங்களாக, புறையோடிய தழும்புகளாக வளருவதற்காக அது காத்து கொண்டிருக்கின்றன. ஒரே ஒரு விஷயத்தில் நாம் மகிழ்ச்சி அடையலாம். ஒரு காலத்தில் அடிமைகளாக வாழ்ந்த இந்த சமூகம் எவ்வாறு இலவச கல்வியால் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இன்றைக்கு பேராசிரியர் போல் முன்னேறி இருக்கிறதோ அதை நாம் வரவேற்கிறோம். அந்த இலவச கல்வி என்கிற அந்த ஒற்றை மகத்துவம் இல்லை என்றால் இந்த சமூகம் இன்னமும் அப்படியே தான் இருந்து போயிருக்கும். வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், அடித்தட்டு மக்களாக இருந்து வந்தக்கூடிய அந்த சமூக மக்கள் வேலைக்கு சென்ற பிறகும் பணிக்கு சென்ற பிறகும் இன்னமும் அந்த காயங்களை வெட்டுப்பட்ட காயங்களாக ஒவ்வொரு நாளும் இரத்தத்தை துடைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான உண்மை. அதை வெளியில் சொல்லாமல் மறுக்கலாம், மறைக்கலாம். ஆனால் காயங்கள் ஒவ்வொரு நாளும் வெட்டுப்பட்டு கொண்டே இருக்கின்றன என்று எனக்கு தெரிந்த வரையில், நான் பார்த்த வரையில், நான் நேரடியாக அதை பார்த்து கொண்டே இருக்கிறேன். காரணம், இந்த சமூகம் என்பது, நான் சமீபத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன், ரொம்ப வேதனைப்பட்டேன். இன்றைக்கு ஊடகத்துறையிலே ஒரு ஆங்கில பத்திரிகை எழுதுகிறது. ஒரு மாணவி ஒரு மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் 10ஆம் வகுப்பா 12ஆம் வகுப்பா என்ற எனக்கு நினைவு இல்லை, முதல் மதிப்பெண் எடுத்து விட்டாள். அந்த மாணவியினுடைய பெயரை போட்டோ அல்லது பெற்றோருடைய பெயரை போட்டோ இவள் முதல் மதிப்பெண் என்று எழுதியிருந்தால் நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். ஒரு பெண் பிள்ளை எடுத்திருந்தால் என்றால் நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். அந்த பத்திரிகை எழுதுகிறது, தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் முதல் மதிப்பெண் என்று எழுதுகிறார் என்றால் ஏன் என்று கேட்டால், அந்த சமூகத்தில் படிப்பது ஒரு ஆச்சரியமா என்கிற ஒரு கேள்வி தொக்கி நிற்கிறது. இந்த சமூகத்தில் புரையோடி கிடக்கிற பிரச்சனை ஊடகத்துறை ஒரு ஆங்கில நாளிதழ் எழுதியிருக்கிறது. நான் அதை பார்த்த பிறகு மிரண்டு போய்விட்டேன். என்ன ஒரு வார்த்தை! இன்றைக்கு சமூகத்தில் ஆண் பெண் என்று எல்லோரும் படிக்கிறார்கள். அவருடைய கல்வியை பாருங்கள், அவருடைய உழைப்பை பாருங்கள். அதை விட்டுவிட்டு இவர் இந்த சமூகமா அந்த சமூகமா? தமிழொலி சொல்லுவது போல ஒரே ஒரு வரிதான், அது எனக்கு பிடித்த வரியும் கூட. குற்றவாளிகளை முதலாளித்துவ சமூகம், குற்றம் செய் என்று ஏழைகளையும் அடித்தட்டு மக்களையும் நிர்பந்திக்கிறது என்கிற அந்த சொல்லை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதுதான் பேராசிரியர் கதையை சொல்லுகின்ற பொழுது எனக்கு அதுதான் நினைவுக்கு வந்தது. ஒரு பத்திரிகை முதல் மதிப்பெண் எடுத்தால் என்று பாராட்டி இருக்கலாம். பெற்றோர் ஒரு கடின உழைப்பாளியினுடைய ஏழையினுடைய பிள்ளை முதல் மதிப்பெண் என்று உயர்த்தி பிடித்திருக்கலாம். ஆனால் அந்த பத்திரிகை எழுதுகிறது, தலித் மாணவி முதல் மதிப்பெண் பெற்றுவிட்டால் என்றால் அந்த சமூகம் படிப்பது கூட கேவலமா என்று நினைக்க தோன்றுகிறது. ஆக இந்த சமூகம் வளர்ந்திருக்கிறது, மறுக்கவில்லை. இலவச கல்வியால் இந்த சமூகம் வளர்ந்திருக்கிறது. மதிய உணவு திட்டத்தால் இந்த சமூகம் வளர்ந்திருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களுடைய உழைப்பை கொச்சைப்படுத்தார்கள். அந்த சமூகத்தில் பிறந்ததற்காக இவர் இப்படிப்பட்டதுதான் என்கிற முத்திரையை குத்தாதீர்கள் என்பதுதான் தமிழொலி சொன்ன கதையை
பேராசிரியர் மணிக்கோ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆழமாக அழுத்தமாக தன்னுடைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு அதை சரியாக பதிவு செய்திருக்கிறார். இந்த பதிவு என்பது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. கதை பேராசிரியர் சொல்லாவிட்டால் யாரோ ஒருவர் சொல்லி இருப்பார். ஆனால் இதை ஆழமாக அடுத்த தலைமுறைக்கு பதியம் செய்கிற வகையில் ஒரு செதுக்கி உணர்வோடும் உணர்ச்சியோடும் உள்ளத்தோடும் ஆத்மார்த்தமாக இந்த கதையோடு பயணித்த பேராசிரியர் மணிக்கோ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, தோழர்களே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழொலியினுடைய சிறுகதை படைப்புகளோடு இணைவோம். தோழமைகளே, நாம் மட்டும் இந்த இணையத்தில் இணைவது பெருமை அல்ல, நம்முடைய நண்பர்களையும் சேர்த்து இணைத்து செல்வோம். இந்த சமூகத்தில் அத்தனை பேரையும் ஜாதி கடந்து மதம் கடந்து அத்தனை பேரும் இணைத்து நம்முடைய எண்ணங்களை பொது உடைமை சித்தாந்தத்தை எடுத்துச் சொல்லுவோம். நன்றியும் வணக்கமும்.